சரியான முடிவெடுத்தா வாய்ப்புகள் உங்களை தூக்கிவிடும். தவறான முடிவெடுத்தா அதே வாய்ப்பே அப்செட்லாக மாறிடும். வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசர் பேசுகிறேன். சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், தொழில், உத்தியோகம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் இதில் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். பட் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, பயப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தவறான முடிவெடுத்தால் அதுவே பின்னடைவு. சரி தப்பு ரெண்டு பாதையும் கண்ணு முன்னால் இருக்கும். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பொறுப்புகள், ரோல் சேஞ்சு, ஸ்கில் பேஸ்டு ரெகக்னிஷன் எல்லாம் வரும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பிடிக்கிறேன் அப்படின்னு ஃபோக்கஸில் இழந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரே வேலை, ஒரே இலக்கு, அந்த மாதிரி இருந்து வேலை செஞ்சால் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. பிஸ்னஸில் க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. புது புது ஐடியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஆன்லைன் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் பிளானிங் இல்லாமல் ஆரம்பித்தா கடைசியில் அதே ஐடியா பர்டன் ஆகிடும். ஷேர் மார்க்கெட்டு இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லி இல்லை. யாரோ சொல்கிற டிப்ஸு, இந்த ஷேர் அப்படி ஆயிடுச்சு, அந்த ஷேர் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ரூமர்ஸு, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபாஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் இப்போதைக்கு நஷ்டத்துக்கு தான் வழி. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சேஃப் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நல்லது. செலவுகள் இருக்கும், ஆனால் மேனேஜபிள் தான். லக்ஸூரி செலவுகள் இல்லை, நெசசிட்டி அவசியமான செலவுகள் தான் செய்யலாம். இது இப்போ அவசியமா? இந்த ஒரு கேள்வி கேட்டால் நிறைய செலவுகள் தானாக குறைஞ்சிடும். ஸ்பான்சர், கேரண்டி இதெல்லாம் கவனமாக இருக்கணும். உதவி பண்ணலாம், ஆனால் எல்லாருக்கும் இல்லை. பிளட் ரிலேட்டட், நெருங்கின ரத்த சொந்தம், நெருங்கின குடும்ப உறவுகள், அவங்களுக்கு செய்யலாம். அதுவும் கிளாரிட்டி இருந்தால் மட்டும். அதுக்கு மேலே சைன் போடுறது கேரண்டி எல்லாம் வேண்டாம். ஹெல்த் விஷயத்தில் மேஜர் இஷ்யூ இல்லை, ஆனால் நெக்லிஜென்ஸ் டேஞ்சர்ஸ். கவனிக்காமல் விட்டால் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸ்ட்ரெஸ், கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், நெக் பெயின் இதெல்லாம் வரும். ஸ்க்ரீன் டைம், ஸ்லீப், வாட்டர் இதில் எல்லாம் கவனமாக இருந்தால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கலாம். கணவன் மனைவி விஷயத்தில் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு தோணும். ஆனால் பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் விட்டால் அதுவே பின்னாடி பிரச்சனையாகும். அசம்ஷன் வேண்டாம், டைரக்டாக மனம் விட்டு பேசுங்க. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். அந்த விஷயத்தில் ஹாப்பினஸ் கிடைக்கும், ரிலீஃப், ப்ரோக்ரஸ் இருக்கும். திருமணம் நல்ல விதமாக கைகூடி வரும். கரெக்ட் மேட்ச் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் குழப்பிக்கிட்டு ஸ்லோவாக டிசிஷன் எடுப்பீங்க. அப்பாவோட ஹெல்த் ஓகேயாக இருக்கும். கண்டினியூ செக்கப், ரொட்டீன் செக்கப் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் நல்லா கிடைக்கும். பிள்ளைங்களோட படிப்பில் கேப்பபிலிட்டி இருக்கும், ஆனால் டிஸ்ட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, மொபைல், லேசினஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்தினா படிப்பில் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும், நல்ல ரிசல்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. லவ் லைஃப்பில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் சரிதானா அப்படின்னு கூட தோணும். ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து முடிவெடுங்க, சரியாயிரும். சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவர்களிருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பேக் சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி க்ளோஸாக நினைக்க வேண்டாம். யார் யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க.
பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்ணுங்க. பல பேர் நானும் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் இந்த சனி காலத்தில் சேஃப். வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, வெஹிக்கிள்ஸ், வேலை இடத்துல மெஷினரிஸ், ஷார்ப் டூல்ஸ், இதில் எல்லாம் கவனமாக இருங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகும். பேப்பர் ஒர்க்கு, விசா அப்ரூவல், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு வகையில் நல்லது. அமைதியாக போகிறது, அவசரப்பட வேண்டாம். அன்பிளான்ட் டூர்லாம் கேன்சல் ஆகலாம். பயணங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பிளான் பி ரெடியாக வச்சுக்கோங்க, பிளானை மாற்றிக்கங்க. வீடு, இடம், சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்தில் அப்டக்கிள்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே, டாக்குமெண்டேஷன் பேப்பரில் இஷ்யூஸ், இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பேஷன்ஸாக இருந்தால் பின்னால் கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும். நல்ல விதமாக கைகூடி வரும். வெஹிக்கிள் பர்ச்சேஸ் டிலே, ஹரி வேண்டாம். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், மெதுவாக வாங்கிக்கலாம். நகைகள் வாங்குகிற விஷயத்தில் கோல்டு பர்ச்சேஸில் டிலே ஆகும், அப்டக்கிள்ஸ் இருக்கும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லேட் ஸ்லீப், இர்ரெகுலர் ஃபுட்டு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரேஸ், லாட்ரி விஷயங்களில் லக் சப்போர்ட் ஸ்லோவாக இருக்குது. ஃபன்னுக்காக ஸ்மால் அமௌண்ட் ஓகே. பெருசாக பிஸ்னஸ் மைண்ட் செட்டெல்லாம் வேண்டாம். முடிவாக இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு டிசிஷன் டெஸ்ட் பீரியட். சரியான முடிவெடுத்தால் வாய்ப்புகள் உங்களை தூக்கிவிடும். தவறான முடிவெடுத்தால் அதே வாய்ப்பே அப்சகலாக மாறிடும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பெயர்ச்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு கேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும்.
ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த தாரையில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்றது இருக்கு. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கு. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கரமடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தும், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.